சாமுவேல்கள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். வேதத்துல நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜா இருந்தாரு. பாபிலோன்ல ஆட்சி செய்த ஒரு ராஜா. அவர் சொல்லுகிறார், இந்த பாபிலோன் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அகந்தையாக தன்னை மேன்மைப்படுத்தி அவர் சொல்லுகின்றார். ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்னன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையை பிரியமில்லாமல் இருந்ததுனால அவனுடைய ராஜ்யபாரத்தை வேறொருத்தர் கையில கொடுத்து முற்றிலுமாக அவனுடைய ராஜ்யபாரத்தை அவனை விட்டு எடுத்து போட்டார். கடைசியாக நேபுகாத்நேச்சார் எல்லாவற்றையும் உணர்ந்தவனாக அவர் சொல்லுகின்றார், கர்த்தர் அகந்தை உள்ளவர்களை தாழ்த்தினார் என்று அவரே சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த ராஜாவுக்கு கொடுத்த அந்த ஆஸ்தி, அந்த பதவி, அந்த கட்டடம் எல்லாமே ஆண்டவருடைய கிருபையான அதை அவர் மறந்ததுனால அவன் தாழ்த்தப்பட்டான். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த அகந்தை இருக்குன்னா அதை நம்ம விட்டு எடுத்து போடுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதி. இன்னைக்கு நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கலாம், நீங்க நல்லா படிச்சிருந்திருக்கலாம், நல்ல பதவியில இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது ஆண்டவர் மாத்திரம் தான். நீங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. என்ன நிலைமையில இருந்தாலும் அவர் தான் அதற்கு காரணம். ஆகவே எல்லா நேரத்திலும் அவருக்கு தேங்க் பண்ணுவோம், அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Be humble everywhere. God bless you all.